அதாவது நியாயத்தை செய்கிற தேவனாய், நீதியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நியாயம் செய்கிறவர், நீதி செய்கிறவர். நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் 18 அதிகாரத்தை திருப்பி கொண்டோம் என்று சொன்னால் அதுல நம்ம ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும். இன்னைக்கு அநேக என்ன நினைக்கிறோம், கர்த்தர் என் வாழ்க்கையில நீதி செய்ய மாட்டாரா, கர்த்தர் என் வாழ்க்கையில ஒரு நியாயம் செய்ய மாட்டாரா, எனக்கு விரோதமா இவர்கள் அநியாயம் செய்து கொண்டு இருக்கிறார்களே, எனக்கு விரோதமாக இவர்கள் துரோகம் பண்ணி கொண்டு இருக்கிறார்களே, எனக்கு விரோதமாக எழும்பி இதெல்லாம் செய்துட்டு இருக்காங்களே, கர்த்தர் எனக்கு ஒரு நீதி செய்ய மாட்டாரா, கர்த்தர் எனக்கு ஒரு நியாயம் செய்ய மாட்டாரா என்று கேள்விக்குறியோடு கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் நீதியுள்ள நியாயாதிபதி, நான் நிச்சயமாகவே உங்களுக்கு